ஆர்மீஸ் நான் உங்கள் மினி இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின்ஸ் அப்படிங்கிற OT7ஓட ஒரு நியூ எஃப்எஃப் பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அதை போட்டு தான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக வரும். ஸோ கொஞ்சம் யோசிச்சுட்டு ரெஸ்பான்ஸை கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டு டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒயனோட அம்மா வந்து ஒயனுக்கு ரைட் சைடும் அவங்க அப்பா வந்து லெஃப்ட் சைடும் படுத்துருக்காங்க. ஒயன் அவங்க அம்மா நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. அந்த டைமில் ஒரு ஃபோன் வருது. ஒயன் வந்து எந்திரிக்கவே இல்லை. அவள் நல்லா அவங்க அப்பாவை திருப்பி ஹக் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டா. யாரா இந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. ஆன்ட்டின்னு இருக்குது. அம்மா யார்? ஆன்ட்டி தான். இரு அம்மா பேசுகிறேன், நீ தூங்கு. சரி அப்படி சொல்லிட்டு ஒயின் திருப்பி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா நவுந்து வந்துட்டு சொல்லடி என்னடி இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க? குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சா? நீ பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளையா? பிரின்சஸ் பிறந்திருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ஏன் இவ்வளோ டல்லாக சொல்கிற? பிரின்சஸ் பிறந்துட்டாதான். நான் நினச்ச மாதிரி பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டா. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இங்கே சென்னைக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்னாச்சு? குழந்த பிறக்கிற வரைக்கும் நல்லா இருந்தா நீ. குழந்த பிறந்ததுக்கப்புறம் மாதிரி ஃபிக்ஸு மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் அவசரமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்னன்னு தெரிலங்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. நீங்கள் உடனே வரீங்களா? அவனுங்க வேற உடஞ்சி உட்காந்துட்டானுங்க. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. நீங்கள் வரீங்களா? சரி இரு நான் வரேன். நீ இவ்வளோ பதட்டப்படுற? சரி அண்ணாவையும் கூப்பிட்டு வாங்க. சரி எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா வேமா வந்துட்டு எங்க அப்படின்னு என்னாடி எப்படி சொல்லிட்டு அவர் பொறுமையாக எழுந்திருக்கிறாரு. குழந்த பிறந்துருச்சான். சரி அதுக்கான என்ன குழந்த அப்படிங்கிறாரு. பொண்ணு பிறந்திருக்கு. சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி படுத்துக்கிறார். இந்தாங்க அப்படின்னா அப்படி என்னாடி எப்படி சொல்லிட்டு அவர் பொறுமையாக பார்க்குறாரு. சென்னைக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? குழந்த பிறந்துருச்சுல? குழந்த பிறந்துருச்சு தான். ஆனால் அவளுக்கு திடீர்னு ஃபிக்ஸை மாதிரி வந்துருச்சான். உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணுறான். தங்கச்சி ரொம்ப பயப்படுறாவா போகலாம். சரி இந்த வரேன் அப்படி சொல்லிட்டு அவர் எழுந்திருக்கா. நீங்கள் அப்பா அப்பா அப்படிங்கிறீங்க. உங்கள் அப்பா சொல்லி தூங்குறியா? அப்பா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டீங்க. ஜெனிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி உங்கள் அத்தை கால் பண்ணுறப்ப என்னென்னு பார்க்குறேன். அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. குழந்தை பிறந்துருச்சு ஆடு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் அம்மா பிறந்துருச்சு பொம்பளை பிள்ளை. அந்த வீட்டில் எல்லாம் பசங்களாம் இருப்பாங்க. ஃபைனலி ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது பொம்பளை பிள்ளை அப்படின்னு. பிறந்துருச்சு நீ தூங்கு நாங்கள் போயிட்டு வரோம். அதை ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ டல்லாக சொல்கிறீங்க? சென்னைக்கு உடம்பு சரியில்லை. அம்மா இப்போ என்னென்னு பார்க்கவா? சரிப்போ அப்படி சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மா அப்பாவும் கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு திருப்பி இழுத்து போற்றி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் அம்மாவும் அப்பாவும் அவசரமாக ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா உங்கள் அத்தை வந்துட்டு கையில் குழந்தைய வச்சு நின்றுட்டு இருக்காங்க. பாய்ஸ் 7 பேர் இன்னும் தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட போகிறாங்க. சென்னி இறந்துட்டா. என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. என்னடி சொல்கிற? ஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து இறந்துட்டாலாம். ஐயோ அண்ணி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி அழுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அவர் சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. அவங்க கையில் குழந்தைய வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மா வாங்கிட்டாங்க. ஒரு தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. நீ போச்சு எல்லாம் போச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படி எழுதிட்டுருக்காங்க. பாய்ஸ் 7 பேர் அதுக்கு மேலே அந்த ஐசியூ பார்த்து அவனுங்க அதுக்கு மேலே எழுதிட்டுருக்காங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு யாருக்குமே தெரில. எல்லாம் அழுதுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒருத்தவங்க வரவங்க எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நர்ஸு உள்ளே போயிட்டு வந்துட்டு இந்த பேஷண்ட்டோட சொந்தக்காரங்க யார் அப்படின்னு எல்லோரும் நிமிர்ந்து பார்க்குறாங்க. உங்கள் அப்பா தான் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு. அவங்க இறந்துட்டாங்கன்னு நாங்கள் சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு. பட் நீங்கள் இன்னும் பாடி வாங்குறதுக்கான எந்த ஒரு ப்ரொசீஜரும் பண்ணல. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படியே பாய்ஸ்லாம் உடஞ்சி போய் நிற்கிறாங்க. யாராலுமே எதுவுமே செய்ய முடியல. 7 பேர் அப்படியே கல் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. உங்கள் அப்பா சரி இருந்தால் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னானே. அவங்களோட ப்ரூஃப்லாம் கொண்டு வாங்க, நாங்கள் பாடி தரணும் அப்படின்னு. ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து பாய்ஸ்கிட்ட வராங்க. அழுதுகிட்டே வந்து ஆரம்பிட்ட தான் ப்ரூஃப்லாம் இருக்கும். ஒவ்வொன்றா எடுத்து தரான். ஜின் அவன்கிட்ட இருக்கிறத கொடுக்குறான். ஜேகே அவன்கிட்ட கொடுக்குறதான். எல்லாட்டையும் அவங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்காரு. 7 பேர் அப்படியே பணம் மாதிரி நிற்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு அதை பார்க்க தான் இன்னும் அழுகையாக வருது. அழுதாச்சு தொலைங்கடா, ஏன்டா அப்படி நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. கண்ணில் தண்ணி வருது தவிர ஒருத்தங்க கூட வாயவே திறக்கல. உங்கள் அப்பா வந்துட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்ருக்கப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் ஐயோ இந்த அம்மா எனக்கு இப்போ கால் பண்ணு சொல்லுமா. நீ எங்கே இருக்க? எங்கே இருப்பாங்க? வீட்டில் தான் தூங்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் எந்திரிக்கவே இல்லை. மணி வந்து இப்போ 6 ஆயிருக்குங்கம்மா. அத்தை வீட்டுக்கு வரியா?
என்னாச்சா அதுங்காட்டியுமா அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஜெனி இறந்துட்டா. நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துட்டீங்க. என்னம்மா சொல்கிற? ம் ஜெனி இறந்துட்டா, வீட்டுக்கு வா. சரி இந்தா வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டு டேரெக்டாக அங்கே போகிறீங்க. அங்கே போனால் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நின்று அழுதுட்டுருக்காங்க. பாய்ஸ் 7 பேர் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. நீங்கள் போகிறீங்க, அந்த குழந்தை உங்கள் அம்மா கையில் தான் இருக்கு. நீங்கள் என்னம்மா சொல்கிற? ஃபிக்ஸ் வந்ததுக்கப்புறம் இறந்து போயிட்டானாண்டி. என்ன பண்ணுறதுன்னே தெரில அனுப்புறேன்னு. நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க, அந்த குழந்தை வந்து அழுதுட்டுருக்கு. உங்கள் அம்மா அப்போலேருந்து குழந்தை வேறு அழுது. பால் கொடுத்து பார்த்துட்டே சமாதானமே ஆகல. இந்த பொடி நீங்கள் என்னன்னு பாரு அப்புறம். சரிம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய வாங்கிட்டீங்க. உங்கள் அம்மா போய் தேவையான ப்ரொசீஜருக்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு கிச்சன் போயிட்டீங்க. குழந்தை அழுதுகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பீரியாடிஷன் தான் படிக்கிறீங்க. ஸோ குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கீங்க, இப்போ செகண்ட் இயர். ஓகேவா? நீங்கள் அதனால் பேபியை போட்டு பொறுமையாக ரப் பண்ணி தடவி அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பேபியோட சைலண்ட் அப்படியே அங்கே வருது. நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு படி பரவாயில்லப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பாலை ஆற்றிட்டு அது கரெக்டான டெம்பரேச்சர் பார்த்துட்டு வாயில் வச்சுட்டீங்க. குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்குது. பட் அது குடிக்கவே தெரில. அதுக்கு நீங்கள் எப்படி வச்சாலும் கொஞ்சம் கூட அந்த பாலை குடிக்க தெரில. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து எப்படி ஃபீட் பண்ணணுமோ அந்த தடவை ஃபீட் பண்ணுறீங்க. அவளால் கொஞ்சம் தான் குடிக்க முடியும். அதுக்கு மேலே பாப்பானால குடிக்கவே முடியல. குடிக்க ட்ரை பண்ணியே பாப்பா டயர்டாகி தூங்கிடுச்சு. நீங்கள் அப்படியே பாப்பாவை கையில் வச்சுருக்கீங்க. அவள் அவ்வளோ அழகாக இருக்கா. நீங்கள் பாரு ஜெனி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கா. பட் எப்படி இந்த உலகத்தில் சர்வை பண்ண போகிறா? இந்த வயசுலேயே அம்மா இல்லாமல் அது பொம்பளை பிள்ளை. உங்களுக்கே அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளியே வரீங்க. அங்கே ஜெனிக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. தேவையானதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாய்ஸ் 7 பேர் அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அப்படி எழுதிட்டுருக்காங்க. உங்கள் அத்தைக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. உங்கள் அத்தை மட்டும்தான் 7 பசங்களையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. அவங்க பசங்க 7 பேரையும் கல்யாணம் பண்ண சொன்னதுக்கு மாட்டவே மாட்டேன்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 7 பேருமே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஷாக்காக இருக்கும். 7 பேர் எப்படி ஒரு பொண்ணுக்குன்னு. பட் அவள் வந்து 7 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறா அப்படிங்கிறதே அவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கும். பட் அதே மாதிரி அவங்க 7 பேர்த்தையும் அவங்க அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. அவங்க அத்தைக்கு அதை பார்க்க பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கும். அவங்களுக்கு வந்து ஜெனி வந்து தன்னோட பொண்ணு மாதிரி உயிர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவள் அந்த 7 பேரையும் அப்படி பார்த்துக்கிட்டா. அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ அப்படி கேர் பண்ணியிருப்பாங்க. அவளும் இவங்களை ரிட்டன் அவ்வளோ கேர் பண்ணிப்பாள். அந்த குழந்தை பிறந்தப்போ அவள் இறந்துட்டா அப்படிங்கிறத அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவங்க அவ்வளோ அழுதுட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளூனருக்கு தேவையான எல்லாமே நடந்து இப்போ வந்து அந்த பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. உங்கள் அத்தை அப்படி கத்தி கத்தியாக அழுகுறாங்க. அவங்க அழுகுற சவுண்ட் கேட்டு குழந்தை அழுகுது. பாய்ஸ் 7 பேர் வந்துட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் மட்டும் அந்த குழந்தைய வச்சுட்டு வீட்டில் இருக்கீங்க. உங்களால் வந்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அங்கே போக முடியாது. ஏன்னா குழந்தைக்கு வந்துட்டு அவ்வளோ சத்தம் கிட்ட அழுக வந்துடும். பாப்பா வர சமாதானம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் அழுதுறதுக்கே பாப்பா அழுதுகிட்ருக்கு. நீங்கள் பொறுமையாக சமாதானம் பண்ணிட்டே இருக்கீங்க. சரிம்மா சரிம்மா ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவளுக்கு வந்து உங்களோட அணைப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அணைச்சி பிடிக்க அப்படியே பொறுமையாக அவள் கண்ட்ரோல் ஆகுறா. அதுக்கப்புறம் நீங்கள் அவளை தூங்க வச்சிட்ருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு என்னாச்சும்மா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி அத்தை இங்கே வந்துட்டுருக்காங்க. அத்தை ஓகேவா? நோய் ஓகேவான்னு கேட்குறேன். எப்போ இந்த குழந்தைய பார்த்துக்க போகிறாங்க எல்லோரும் அவ்வளோ அழுகிறாங்கடி. முடியல. அவனுங்க 7 பேரும் வர மாட்டேங்கிறாங்க. 7 பேருமே வா. சரி ஜேசன் நின்ட்டானா? நான் முதல்ல ஜேசனுக்கு சொல்லிட்டேன். அவன் வெளியே இருந்தா நீ பார்க்கலையோ? நான் பார்க்கல அப்படின்னாலே சரி எப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா விட்டுட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜேசன்கிட்ட வந்து நீ ஓகேவா அப்படி கேட்குறான். நான் ஓகே தான். குழந்தை அமைதியாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு குழந்தைய கட்டிங்க. அவன் இவ்வளோ அழகாக இருக்கல, பார்க்க ஜெனி அக்கா மாதிரியே இருக்கல அப்படிங்கிற. ஜேசன் உங்களை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்ணாத, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. நீங்கள் அவனை பார்த்துட்டு அவனை லைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவனும் ஹக் பண்ணிட்டு இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. பட் இந்த குழந்தை இந்த உலகத்தில் வளர ரொம்ப கஷ்டப்படும்ல. அம்மா இல்லாமல் வளர்றது ரொம்ப கஷ்டம் ஜேசன். என்னன்னே புரியல அப்படிங்கிறீங்க. அவனும் உங்களையே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. நீங்கள் வந்து ஜேசன் கூட உட்காந்துருக்கீங்க. ஜேசன் வந்து குழந்தையவே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜேசன் பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். உங்கள் அத்தை வந்து அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். உங்கள் அம்மாவும் அழுதுட்டுருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஜெனினா அவ்வளோ பிடிக்கும். உங்களை எப்படி பார்த்தாங்களோ அப்படி தான் அவங்க வந்து ஜெனியும் பார்த்தாங்க. அதனால அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே வந்து அன்றைக்கி நைட்டும் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆகிடுச்சு. பாய்ஸ் 7 பேர் வீட்டுக்கே வரல. உங்கள் அத்தை வளைச்சி மாற்றி கால் பண்ணுறாங்க. ஒருத்தன் கூட ஃபோன் அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணாலும் அரேம்மா அங்கே தான்மா இருக்கேன் அப்படி தான் பதில் சொல்கிறாங்க தவிர யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேசன் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். சரி கையில் குழந்தைய வச்சுட்டே நீங்கள் உட்காந்துட்டே தூங்கியிருப்பீங்க. இவ்வளோ நேரமாக தூங்குறாலே சரி குழந்தைய தூக்கலான்னு சொல்லி ஜேசன் தூக்கியிருப்பான். குழந்தை அப்படி அழுது, அது கத்தி அழுது. ஜேசன் நிமிஷம் பயந்துட்டான். நம்ம ஒன்றுமே பண்ணல அப்படி சொல்லிட்டு அவன் சரிங்க
என்னாச்சு அப்படிங்கிறீங்க ஜேசன். ஒன்றும் இல்லடி, நீ உட்காந்தே தூங்குறேன்னு சொல்லி தூக்கனே அழுறா பாப்பா அப்படின்னு நீங்கள் சிரிக்கூட அப்படி சொல்லிட்டு நீங்களும் வாங்கிட்டு சரி 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 சொல்லிட்டே இருக்கீங்க. பாப்பா அழுதுகிட்டே இருக்கா. நீங்கள் ஜேசன் அந்த பாலை மட்டும் கொஞ்சம் சூடு பண்ணுறா அப்படின்னு சரி இரு அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் பாலை சூடு பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஜேசன் பக்கத்தில் வந்துட்டு சரி பாப்பா ஒன்றும் இல்லைங்க பாப்பா அழுதுகிட்டே இருக்குது. ஜேசன் சூடு பண்ணிட்டு போதுமா அப்படிங்கிறா. நீங்கள் ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு எடுத்து வச்சு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தை அப்படியே கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகுவேன். நான் தெரியாமல் தாண்டி தூக்கிட்டேன். என்னடி இந்த அழுகுது. குழந்தைனா அப்படி தான் அழுவும். சரி அப்படி சொல்லிட்டு ஜேசன் உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஜேசன் யாருன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற உங்கள் முறை பையன் ஓகேவா, உங்களுக்கும் அவனுக்கும் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நார்மலாக பேசி வச்சுருப்பாங்க. அந்த பையன் தான் ஜேசன். அவன் வந்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்துட்டு சும்மா டவல் போட்டு தான் இது பண்ணி வச்சுருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு மயன் சொல்லு அப்படி சொல்லிட்டு ஜேசனை பார்க்குறீங்க. குழந்தைக்கு ட்ரெஸ்ஸே போட்டு இல்லையா நீ? ட்ரெஸ்ஸே யார்ட்டையும் நான் கேட்கலடா, அதனால் குழந்தைக்கு நான் இன்னும் ட்ரெஸ் போட்டு இல்லை அப்படின்னானே. சரி இரு நான் வேணா இப்போ அவங்க ரூமில் இருக்கான்னு பார்க்குவா. சரி பாரு அப்படின்னு சொன்னே. ஜேசன் வந்து ரூம்குள்ளே போயிட்டான். போய் பார்த்து ஜேசன் கொஞ்சம் அப்படியே டாப் ஆகிட்டான். ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக குழந்தைங்க திங்ஸ் தான். அந்த 7 பேர் கூட சேர்ந்து அந்த பொண்ணு படிக்கும். ஸோ 8 பேர் படிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கிங் சைஸ் கட்டில் இருக்குது. சுற்றி குழந்தைங்க டாய்ஸு அது இதுன்னு நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. அவன் போயிட்டு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். அந்த கபோர்டில் ஃபுல்லாக கேர்ள் ட்ரெஸ் தான் இருக்குது. அது பார்த்தா அவங்க ஒய்ஃபோடது. இன்னொரு கபோர்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக குழந்தைங்க ட்ரெஸ்ஸு. அதுலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரான். அந்த ட்ரெஸ் பார்க்கவே அவ்வளோ க்யூட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் இருக்குது. அவங்கள்ட்ட ட்ரெஸ்ஸு கொடுக்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ட்ரெஸ் இருந்துச்சா? நிறைய ட்ரெஸ் இருக்குது. குழந்தைக்கு அவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க. ஓ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு குழந்தை கையில் வச்சுருக்கீங்க. அவள் அவ்வளோ அழகாக சப்பியாக இருக்கா. அவங்கள பார்த்து முழிச்சு அவள் முட்டுக்கண்ணு லைட்டாக தூரத்தை வந்து பார்த்துட்ருக்கா. நீங்கள் அவள் இப்போ தான் கண்ணையே திறக்கிறா. ஏன் நேற்று வந்து கண்ணையே திறக்கலையா? அழுக தூங்க அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ தான் அழுகாமல் கண்ணை திறந்து பார்க்குறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக தட்டி கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அயன் கொச்சிக்காம நீ கொஞ்சம் அவங்க யாருக்காச்சும் கால் பண்ணுறியம்மா ஃபோன்லேருந்து. சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட வந்து எல்லாரோட நம்பரும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேலேயே வி நம்பர் தான் இருக்கும். நீங்கள் வீக்கு டயல் பண்ணுறீங்க. வி வந்து ஃபுல் ரிங் போதும் அட்டனே பண்ணல. நீங்கள் வி அட்டன் பண்ணலையே சரி யாருக்காச்சும் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் சரின்னு சொல்லிட்டு ஜேகப் பண்ணுறீங்க. ஜேகப் வந்து அட்டன் பண்ணிட்டா. நீங்கள் ஹலோ அப்படின்னா சொல்லுவான் என்ன அப்படி சொல்கிறான். அவன் வாய்ஸே அவ்வளோ டயலாக இருக்குது. அங்கே வந்து ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் தான் இருக்குது. 7 பேர் எப்போ தான் வீட்டுக்கு வரலான்ருக்கீங்க? வரும் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டான சவுண்டிங்க சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டல் ஆகிட்டீங்க. அப்புறம் உங்கள் அத்தை தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க டக்குன்னு குழந்தையோட காலை கிள்ளி விட்டாங்க. கிள்ளி விட்டால் குழந்தை ஒரு மாதிரி கத்தி அழுவும்ல. குழந்தை அப்படி ஆள ஆரம்பிச்சிச்சு. ஜேசன் வாயில் கை வச்சுட்டு பார்க்குறோம். என்ன பண்ணிச்சு அத்தை அப்படிங்கிற மாதிரி அவன் கரெக்டாக நோட் பண்ணிட்டான். நீங்கள் ஏன் குழந்தை அழுவுது ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் குழந்தைய சமாதானம் பண்ணுறீங்க. உங்கள் அத்தை உடனே குழந்தை நேரத்தில் வந்து அழுதுகிட்டே இருக்குது. நீங்கள் வரீங்களா இல்லையா மட்டும் சொல்லுங்கள். வருமானு 10 நிமிஷத்தில் வந்துடுறோமா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏன் குழந்தை அழுவுது அப்படின்னா உங்கள் அத்தை உடனே ஒன்றும் இல்லை நான் தான் லைட்டாக கிள்ளி விட்டேன் அத்தை அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இந்த குழந்தைக்காக தாண்டி வராங்க விடு அழட்டும் அப்படி சொல்கிறாங்க. அத்தை குழந்தை நீ விட அழட்டும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து குழந்தைய வாங்கிட்டு போயிட்டாங்க. குழந்தை வந்து உங்கள் அத்தை கையில் இருக்குது. பட் கத்தி அழுகுது. குழந்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்கள் அத்தையும் சரிங்கிறாங்க. அழுகையை சமாதானமே பண்ண மாட்டேங்குது. உங்கள்கிட்டே கொடுக்கல. நீங்கள் கொடுத்த உடனே சமாதானம் பண்ணிடுறீங்க. ஆனால் உங்கள்கிட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே தான் வச்சுருக்காங்க. பாய்ஸ் 7 பேர் தடாப்படான்னு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்தோடனே அம்மாட்ட போட்டு ஏமா குழந்தை அழுது ஏமாங்கிறாங்க. குழந்தைக்கு பால் கொடுத்தியோ இல்லையா அப்படி சொல்லிட்டு ஆரம் கேட்குறான். நீ தானே பெற்ற நீயே கூட அப்படி சொல்லிட்டு வேமா அதை வந்து ஆரம் கையில் குழந்தைய கொடுத்துட்டாங்க. ஆரமும் சரிங்கிறோம். அதுக்கப்புறம் ஜின் வாங்கிட்டு சரி பாப்பா ஒன்றும் இல்லைங்க யாரும் சமாதானம் பண்ணாலும் குழந்தை சமாதானமே ஆகலை. நீங்கள் அவன் வேமா ஜேசனை பார்த்துட்டு பால் கொடுத்து எவ்வளோ நேரம் ஆகுது? 2 ஹவர்ஸ் மேலே ஆகுது. நீங்கள் சரி போய் பால் ஆற்று அப்படின்னு ஜேசன் ஆற்றுறான். நீங்கள் அந்த இதெல்லாம் பார்க்குறீங்க. எல்லாம் ஹீட்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஜேகப் குழந்தை மிஷன்ட்ட கொடுக்குறீங்களா? சரி இந்தா அப்படி சொல்லிட்டு ஜேகப் கொடுத்துட்டா. நீங்கள் குழந்தைய வாங்கிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இந்த பால் வச்சு ஃபீட் பண்ணுறீங்க. குழந்தை பால் குடிச்சிட்டே கொஞ்சமாக சைலண்ட் ஆகுது. பாய்ஸ்லாம் அப்படியே குழந்தைய பார்த்துட்டே இருக்காங்க. ஏமா குழந்தை ஒரு பால் கூட கொடுக்க மாட்டியா? இதுக்கு போய் எங்களை கூப்பிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறான். குழந்தை நீங்கள் தானே பெற்றீங்க நானா பெற்றேன் நான் எதுக்குடா பார்க்கணும்? அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே 7 பேர் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஏண்டா பொண்டாட்டி இறந்துட்டான்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணுறீங்களே எனக்கு என் பிள்ளைங்களை பற்றி தோணாதா? ஏன்டா வரவே மாட்டீங்களாடா வீட்டுக்கு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி எழுதுறாங்க. பாய்ஸ்க்கு எதுவுமே பதிலே பேச முடியல. அவங்க அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் 7 பேர் அப்படியே வீட்லேயே உட்காந்துட்டாங்க.
பாப்பா இப்போ வந்து அவங்க கையில தான் இருக்கு. யாராச்சும் மாத்தி மாத்தி கையில வச்சிருக்காங்க. அவங்க கையில இருந்தா குழந்தை அழமாட்டேங்குது. உங்க கையில இருந்தா அழமாட்டேங்குது. மத்த யார் கைக்கு மாத்திட்டாலும் குழந்தை கத்தி கத்தி அழுது. அதனால அவனுங்களே மாத்தி மாத்தி குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த பொண்ணு எங்க படுக்க வச்சிருந்தாங்களோ, இறந்ததுக்கப்புறம் எங்க படுக்க வைப்பாங்களோ, அந்த பிளேஸையே பார்த்துட்டே உட்காந்துருக்கானுங்க 7 பேரும். குழந்தை அவனுங்க கையிலலாம் மாத்தி மாத்தி தூங்கிட்டு இருக்கு. அப்பப்ப நீங்க பால மட்டும் கொண்டு வந்து அவனுங்கள்ட்ட குடுக்குறீங்க. அவனுங்களுக்கு ஃபீட் பண்ணவே தெரியல. குழந்தை அப்படி பால் அவனுக்கு குடுத்துச்சுன்னா குடிக்க மாட்டேங்குது. யாருக்குமே அந்த மாரி கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டாலாம் ஃபீட் பண்ண தெரியல. ஏன்னா, நீங்க அத படிச்சுட்டு இருக்கனால, இப்படி இருந்தா எப்படி ஃபீட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ, நீங்க மட்டும் கரெக்ட்டா ஃபீட் பண்ணிட்டு, நீங்களே கையில வச்சுட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவனுங்கள்ட்ட குடுத்துருவீங்க. அவனுங்க வாங்கிட்டு உட்காந்தே இருக்கானுங்க. அப்படியே எனக்கு டே ஃபுல்லா போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு உங்க அம்மா உங்கள பார்த்துட்ருக்காங்க. நீங்க உங்க அம்மாவ பார்த்துட்டு, "அம்மா நான் காலேஜ் போணும்." "எந்த சிச்சுவேஷன்ல காலேஜா? அம்மா எனக்கு எக்ஸாம் இருக்குமா?" அப்படின்னோனே உங்க அத்தை பார்த்துட்டு, "என்னடி என்னாச்சு?" அப்படின்னோனே, "ஆ எக்ஸாம் இருக்கு போறேன்னு சொல்றா. அதான் என்னன்னு பேசிட்டு இருக்கேன்." "விடு போட்டும் அவ. இல்ல அவளுக்கு தான் குழந்தைக்கு ஃபீட் பண்ண தெரியுது. அதனால தான் நான் யோசிக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு உங்க அம்மா உங்கள பார்க்குறாங்கன்னு உங்க அம்மாவ பார்த்துட்டு, "அம்மா நான் எப்படி ஃபீட் பண்ணணும்னு வேணா சொல்றேன். நீங்க யாராச்சும் பண்றீங்களா?" அப்படின்னோனே, சரி அப்படி சொல்லிட்டு உங்க அம்மாவுக்கு வந்து சொல்றீங்க. உங்க அம்மாவும் சேர்ந்து கத்திக்கிறாங்க. உங்க அத்தையும் கத்துக்கிறாங்க. நீங்க வந்து எக்ஸாம்க்கு கிளம்பி போயிருப்பீங்க. இப்போ வந்து குழந்தை அழ ஆரம்பிச்சோனே உங்க அத்தை வாங்கி ஃபீட் பண்றாங்க. அவங்க நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா ஃபீட் பண்றாங்க. பட் குழந்தை குடிக்க மாட்டேங்குது. உங்க அம்மா ட்ரை பண்றாங்க குடிக்கல. பாய்ஸ் கொண்டு போய் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இப்படி தான்டா சொன்னா நீ ட்ரை பண்ணு அப்படிங்கிறாங்க. 7 பேரும் மாத்தி மாத்தி ட்ரை பண்றாங்க. பாப்பா கொஞ்சம் கூட குடிக்கல. அவ அழுதுட்டே இருக்கா. நீங்க எக்ஸாம் போயிட்டு 4 ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு எக்ஸாம் முடிய. ரிட்டர்ன் உங்க அம்மா உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை அழுதுட்டே இருக்கும். பயம் வந்துருச்சு. ரொம்ப நேரமா அழுறாள. பாய்ஸும் பார்க்குறாங்க. அழுகை சமாதானமே இல்ல. பாய்ஸ் இதுக்கு மேல பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு 7 பேரும் வேகமா கார் எடுத்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போயிருப்பாங்க. மக்னிலேயன் 3 பேர் வேக வேகமா ஓடிருப்பாங்க. குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு அந்த பீடியாட்ரிஷியன் இருப்பாங்கல்ல, அங்க போயிட்டு சொன்னோனே அவங்க, "ஏன் என்னாச்சு?" அப்படி சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் 7 பேரையும் பார்த்தா அவங்களுக்கு வந்து செம்ம ஷாக். ஏன்னா இவங்க 7 பேர் வந்துட்டு சவுத் கொரியாவோட நம்பர் 1 பிஸ்னஸ் மேன்ஸ். இவங்க 7 பேர் தான். அவங்க வேகமா வந்திருப்பாங்க. என்னாச்சு அப்படின்னோனே, "குழந்தை அழுதுட்டே இருக்கு" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் கண்ணுலயும் இப்படி தண்ணி நிக்குது. ஜேக்கப் கையில தான் குழந்தை இருக்கு. அவங்க வாங்கிட்டு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க. சுகா என்னாச்சு குழந்தைக்கு இப்படி சொல்லிட்டு சுகா கேட்டுகிட்டே இருக்கான். ஒன்றும் இல்லை சார் இந்த பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி வயிறெல்லாம் ஒரு மாதிரி தடவி பார்த்துட்டு குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இருங்க எங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து மதர்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அவங்க ஃபீட் பண்ண சொன்னால் ஃபீட் பண்ணுவாங்க. நாங்கள் ஃபீட் பண்ணி தரோம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 7 பேர் நின்றுட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு ஆல்ரெடி மதர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க வராங்க. நம்ம பாய்ஸ் 7 பேரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு எதோ இப்போ அவங்க தெய்வம் மாதிரி தெரியுறாங்க. அவங்க குழந்தைய தூக்கிட்டு போய் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டு சுகாலாம் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு பாப்பான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பாப்பா வந்துட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டா. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓகே அப்படி சொன்னோன்னே குழந்தைக்கு வந்துட்டு பசும்பால்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னே சரி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. இங்கே இந்த மாதிரி மதர் வந்துட்டு மில்க்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் ஸோ இவங்கள்ட்டேருந்தே வாங்கிட்டு போய் ஃபீட் பண்ணிக்கோங்க. பசும்பால்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னே ஓகே இதுக்கு முன்னாடி பசும்பாலா கொடுத்தீங்க அப்படின்னோடனே பாய்ஸ் 7 பேருக்கு தெரில. ஏன்னா நீங்கள் தானே கொடுப்பீங்க. தெரிலையே அப்படின்னே இருங்க நாங்கள் அதையும் பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வந்துட்டு லைட்டாக ஒரு பிளட் டெஸ்ட் மாதிரி எடுக்கிறாங்க. நம்ம பாய்ஸ்க்கு அந்த பிளட் எடுக்கும்போதே உயிர் போகிற மாதிரி இருக்குது. 7 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. எடுத்து பார்த்துட்டு இல்லை பசும்பால்லாம் கொடுக்கல, நார்மல் இந்த மாதிரி பால் தான் கொடுக்குறாங்க. பட் கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீஸ் பண்ண மில்க் வாங்கியிருப்பாங்க போல் அப்படின்னு. ஓ அப்படி சொல்லிட்டு நம்ம பாய்ஸ் 7 பேருக்கு ஒன்றுமே புரியல. அவங்க பாட்டு பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கொடுப்பீங்க. ஃப்ரெஷ்ஷான மில்கே வாங்கிட்டு போய் கொடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணி கூட அவ்வளோவா கொடுக்க வேணாம். அது குழந்தைக்கு டக்குன்னு சேராது அப்படின்னோடனே சரி அப்படி சொல்லிட்டு 7 பேர் குழந்தைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டானுங்க. நீங்கள் அப்போ தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வந்தோடனே உங்கள் அம்மா உங்களை 2 அடி நீங்கள் அம்மா இன்னிக்கம்மா அடிக்கிற அப்படிங்கும்போது கரெக்டாக பாய்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. பார்த்துட்ருக்காங்க என்ன தான் நடக்குதுன்னு. எங்கடி போனேன்? அதான் எக்ஸாமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஜேசன் கூட எங்கே போனேன்? ஒரு காஃபி குடிக்க போகலாமேன்னு கூப்பிட்டானேன்னு போனேன். இன்னைக்கு உன்னை குழந்தை பார்த்துக்க சொன்னால் நீ என்னடி சுற்றிட்டு அலையிற? அம்மா இதுக்கு என்னை திட்டுற அப்படின்னு. குழந்தை எவ்வளோ நேரம் அழுதுச்சு தெரியுமா? இப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு அடி. சரிம்மா குழந்தை எங்கே நான் பார்க்க போகிறேன். ஏம்மா என்னையே அடிக்கிற அப்படின்னு. 2 பேர் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனால் கொண்டுருவேன் பார்த்துக்க. நீங்கள் இப்படியும் உங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. 7 பேரும் அப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு சுகா கையிலேருந்து குழந்தைய வாங்கிட்டீங்க. சுகா உங்களை பார்த்துட்டு மில்க் அனுப்பி ஹீட் பண்ணி கொடுக்க வேணான்னு சொன்னாங்க. ஃப்ரெஷ் மில்க் வந்து ஹாஸ்பிட்டல்லே வாங்கிக்க சொன்னாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. மில்க்கை ஹீட் பண்ணியா கொடுத்த? ஆமாம்மா அது ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. அப்படி கொடுக்கக்கூடாது. அதனால் லைட்டாக ஹீட் பண்ணேன். சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் குழந்தைய பார்க்குறீங்க. அழுது அப்படி கண்ணெல்லாம் பிங்கிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப நேரம் பாப்பா அழுதாளா அப்படின்னோடனே ஜிமின் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு லைட்டாக தலையாட்டுறானுங்க.
ஷோ அப்படி சொல்லிட்டு பாப்பா பார்க்குறீங்க அப்படியே உங்களை முட்டுக்கொண்டு வச்சு லைட்டாக பார்க்குறானுங்க. என்னாச்சு பாப்பா ரொம்ப நேரம் அழுதிங்களா அப்படின்னு. பாப்பா உங்களை அப்படியே டைட்டாக ஒரு மாதிரி உங்கள் ஹேண்ட்லாம் ஹோல்ட் பண்ணுறானுங்க. சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவளுக்கு தட்டி கொடுத்துட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்ருக்காங்க, பாய்ஸும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு இதோட முடியுது. செகண்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீக்கிரமாக வந்துடும் சரியா? என்னக்கா இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கல சொல்லி யாரும் நினைக்காதீங்க. சீக்கிரமாக அதுவும் நடக்கும். அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. 60% கூட நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாடா, வெறும் 40 தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், லவ் யூ.